அடர்ந்த காட்டின் நடுவே ஆரம்பமே அமக்கலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்ட சமையல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் நாயகன் தலைமை சமையல்காரர் கம்பீரமான புலிராஜாதான். ஒரு வெள்ளை தொப்பியும் தூய்மையான ஏப்ரானை அணிந்து கொண்டு கொதிக்கும் குழம்பினை ஆர்வத்துடன் கிளறி கொண்டிருக்கிறார். புலிராஜாக்கு உதவியாக தும்பிக்கை துரை வண்ணமயமான ஆடை அணிந்து கொண்டு வெங்காயம் தக்காளியை வெட்டி கொண்டிருக்கிறார். அருகில் இருந்த குட்டி முயல் கேரட்டை சீவி துரையிடம் கொடுக்கிறது. சுறுசுறுப்பான குட்டி குரங்கு கமகமக்கும் மசாலாவை இடித்து புலிராஜாவிடம் கொடுக்கிறது. புலிராஜாவின் குழம்பு அடுப்பில் கொதிக்கும் போது அதன் மனம் காடு முழுவதும் பரவியது. ஆங்காங்கே நின்ற கோழிகள் கூட அந்த வாசனையை ரசிப்பது போல் தெரிந்தது. திருவிழா துவங்கியதும் பலவிதமான மிருகங்கள், பறவைகள் சமையலை காணவும் அதன் சுவையை பார்க்கவும் வரிசை கட்டி நின்றனர். புலிராஜா அனைவருக்கும் சமமாக பரிமாறினார். அந்த நாள் முழுவதும் சமையலின் மனமும் அதன் சுவையும் விலங்குகளின் சிரிப்பொலியும் அந்த காடு முழுவதும் நிறைந்திருந்தது. திருவிழா முடிந்த மகிழ்ச்சியில் புலிராஜாவும் அவரது குழுவும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். என்ன வேகவதி, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு பதற்றம்? ராஜா, பக்கத்து காட்டிலிருந்து தந்திரா என்ற நரி வந்திருக்கிறது. உங்களுடைய சமையலில் சுவையில்லை என்று கேலி செய்கிறது. தன்னுடைய சமையலை சிறந்தது என்று சவால் விடுகிறது. சவாலா? நல்லது. நம்முடைய அன்பான சமையலை உலகறிய செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பு. தும்பிக்கை துரை நடுவராக யாரை போடலாம்? கழுகு அண்ணாச்சியை போடலாமா என்று நடுநிலையாக கேட்டார். இல்லை இல்லை, காட்டுக்கே ஞானி என்று பெயர் பெற்ற ஆமை தாத்தாவே சரியாக இருப்பார். அதற்கு புலிராஜா, அவனே நடுவராக இருந்து நம் உணவை சுவைத்தால் அதுவே வெற்றி என்கிறார். ராஜா, நாம் நிச்சயமாக வெல்வோம். நம் சமையலில் அன்பும் உழைப்பும் இருக்கிறது. ஆமாம் ராஜா, என்னுடைய மசாலா பொடிகளின் வாசனை தந்திராவை திகைக்க வைக்கும். தும்பிக்கை துரை சுவையூட்டும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் எடுத்து வர காட்டிற்கு செல்கிறது. நடுவராகிய தந்திரா மணி அடித்ததும் போட்டி தொடங்கியது. புலிராஜா மேடையில் காட்டுப்பழங்கள், அரிய வகை காய்கறிகள் காட்டுப்பொங்கல் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தன. நான் 7 வகையான மூலிகைகளையும் 5 வகையான வாசனை பொருட்களையும் சேர்த்து யாரும் இதுவரை செய்யாத ரகசிய மசாலா பொடியை தயார் செய்துள்ளேன். புலிராஜா அமைதியாகவும் நிதானமாகவும் தன் வேலையை தொடங்குகிறார். மறுபுறம் தந்திரா வேகமாக வேலை செய்தான். அவன் சிக்கலான சமையல் முறைகளையும் கவர்ச்சிகரமான அலங்காரங்களையும் பயன்படுத்தினான். அவனது சமையலுக்கு நறுமணமும் இருந்தது, ஆனால் அதில் இயந்திரத்தன்மை இருந்தது. குட்டி குரங்கின் ரகசிய மசாலாவை சேர்த்ததும் அதனுடைய வாசம் காடு முழுவதும் பரவியது. நரி தந்திரா நவீன முறைகளை பயன்படுத்தி செய்த மேஜிக் மஷ்ரூம் டியூப். அது பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாகவும் பல அடுக்குகளில் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது. நடுவர் தந்திரா முதலில் தான் தயாரித்த மேஜிக் மஷ்ரூமை சுவைத்து பார்த்தார். சுவையாக இருக்கிறது என்று, நுணுக்கமான சமையல் என்றும் தன்னையே புகழ்ந்து கொண்டார். பிறகு தந்திரா புலிராஜாவின் மசாலா காட்டு பொங்கலை சுவைக்க தொடங்கினார். பொங்கலின் முதல் சுவை காட்டு கிழங்குகளின் இயற்கையான இனிப்பை உணர்த்தியது. புலிராஜாவின் கவனமான சமையலும் குட்டி குரங்கின் மசாலாவும் காரசாரமான அனுபவமும் அவனை வியப்பில் வீழ்த்தியது. என்னுடைய சமையல் திறமையானதுதான், ஆனால் புலிராஜாவின் சமையலில் அன்பு என்ற ரகசிய கூட்டு பொருள் இருக்கிறது. புலிராஜாவின் முகத்தில் வெற்றி புன்னகை பூத்தது. வெற்றி கோப்பையை புலிராஜாவிடம் மரியாதையுடன் கொடுத்தான். அனைத்து விலங்குகளும் நண்பர்களாக மாறி சந்தோஷமாக இருந்தனர்.